ஜெய் சாய்ராம், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி இந்த பதிவில் நாளைக்கு ஐப்பசி 1 வெள்ளிக்கிழமை வருது. இந்த ஐப்பசி மாதத்தில் வர விசேஷங்கள் மற்றும் விரத முறைகளை பற்றி தான் இந்த பதிவில் நான் ஷேர் பண்ண போகிறேன். என்னோட சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ப்ளீஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானு கிளிக் பண்ணுங்கள். ஐப்பசி மாதம் கொண்டாட்டத்துக்குரிய மாதமாகவும் பக்தி மற்றும் சக்தி வாய்ந்த விரதங்களுக்கான மாதமாக இருக்குது. 29 நாட்களை மட்டுமே இந்த ஐப்பசி மாதத்தில் இருக்குது. மழைக்காலம் அப்படின்னாலுமே இது பக்திக்குரிய மாதமாகவும் இருக்குது. ஐப்பசி மாதத்தில் வரும் சஷ்டி விரதத்தை மகா கந்த சஷ்டி விழாவாக நம்ம கொண்டாடுறோம். அதே போல் ஐப்பசி மாதத்தில் வரும் பௌர்ணமி பார்த்திங்கன்னா சிவனுக்கு அன்னத்தால் அபிஷேகம் செஞ்சு வழிபடுறது வழக்கம். அந்த அன்னாபிஷேகத்தை தரிசனம் செஞ்சாலே கோடி கோடி பலன்கள் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. தமிழ் மாதங்களில் 7வது மாதமாக வருவது ஐப்பசி மாதம். தமிழ் மாதங்களில் புரட்டாசி மாதம் புண்ணியங்களை தரக்கூடியது அப்படின்னா ஐப்பசி மாதம் ஐஸ்வர்யங்களையும் மங்களங்களையும் அள்ளி கொடுக்கும் மாதம்னே சொல்லலாம். சூரியன் துலாம் ராசிக்குள் பயணிக்க துவங்கும் மாதம் இது. புரட்டாசி மாதத்தில் நடத்தாமல் இருந்த திருமணங்கள் நடக்கும். இந்த ஐப்பசி மாதத்தில் எல்லாம் பண்ணுவாங்க. அதே சமயம் இது முக்தியை பெறுவதற்கான மாதங்களில் ஆரம்ப மாதம் அப்படின்னு சொல்லலாம். ஐப்பசி மாதத்தில் பார்த்திங்கன்னா முருக வழிபாட்டுக்கும் சிவ வழிபாட்டுக்கும் மிகவும் ஏற்ற மாதம் அப்படின்னு சொல்லலாம். இந்த ஐப்பசி மாதம் பார்த்திங்கன்னா அக்டோபர் 18ஆம் தேதி துவங்கி நவம்பர் 15ஆம் தேதி வரைக்கும் இருக்கு. இந்த ஆண்டு ஐப்பசி மாதத்துல என்னென்ன விசேஷங்கள் எந்தெந்த நாட்களில் வருது அப்படிங்கிறதையும் நாம பார்க்கலாம். இதில் முக்கியமான விரதங்கள் மட்டுமே சொல்லியிருக்கேன். அதாவது நவம்பர் 1 ஐப்பசி 15 வெள்ளிக்கிழமை கேதார கௌரி விரதம் வருது. நவம்பர் 2 ஐப்பசி 16 சனிக்கிழமை கந்த சஷ்டி விரதம் ஆரம்பம். நவம்பர் 7 ஐப்பசி 21 வியாழக்கிழமை கந்த சஷ்டி சூரசம்ஹாரம் நடக்குது. நவம்பர் 15 ஐப்பசி 29 வெள்ளிக்கிழமை மகா அன்னாபிஷேகம், அதாவது சிவபெருமானுக்கு பௌர்ணமி இதில் மகா அன்னாபிஷேகம் நடக்கும். அது ரொம்ப விசேஷம் இந்த ஐப்பசி மாதத்தில் வர்ற பௌர்ணமிக்கு. இந்த அன்னாபிஷேகத்தை பார்த்து சிவபெருமான அந்த அன்னைக்கு நம்ம வழிபாடு செய்கிறது நாம் செஞ்ச பாவங்கள் எல்லாமே நீங்கிறதுக்கான ஒரு பெரிய பாக்கியம் அப்படின்னே நம்ம சொல்லலாம். அந்த அன்னைக்கு நம்ம முடிஞ்ச வரைக்கும் தவறாமல் கோயில்களுக்கு சிவாலயத்துக்கு போய் நம்ம அந்த அன்னாபிஷேகம் அந்த இதை பண்ணதை நம்ம பார்க்குறது அப்படிங்கிறது ரொம்ப புண்ணியம், ரொம்ப ரொம்ப கைமேல பலன் தரும். அதனால முடிஞ்சால் நீங்கள் அப்போ போய் நீங்கள் அந்த அபிஷேகம் அந்த பூஜையில் போய் நீங்கள் கலந்துக்கலாம். அதே போல் முருகப்பெருமானுக்கு சஷ்டி விரதம் இருக்கிறவங்க நான் ஆல்ரெடி என்னோட இதில் ஒரு பதிவு கொடுத்துருக்கேன் என்னோட சேனலில். நீங்கள் அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஏதாவது சந்தேகம்னா எனக்கு கேளுங்க, நான் கண்டிப்பாக உங்களுக்கு பதில் சொல்கிறேன். அந்த மகா கந்த சஷ்டி விரதத்தை பற்றி அந்த பதிவில் நான் போட்டிருக்கேன். அடுத்தும் நான் இன்னொரு பதிவும் நான் கொடுக்குறேன். அது இதை விட கொஞ்சம் விரிவாகவே நான் கொடுக்குறேன் அடுத்த பதிவில். கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். அதே போல் நீங்கள் முருகருக்கு விரதம் இருந்து நீங்கள் சஷ்டி விரதத்தை நல்லபடியாக நீங்கள் இருங்க. அதுக்கப்புறம் நாளைக்கு பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை, நாளைக்கு ஐப்பசி 1 வெள்ளிக்கிழமையில் வருது. அதனால நீங்கள் முடிஞ்சால் நாளைக்கு வெள்ளிக்கிழமை மாதத்தில் முதல்ல வர்ற வெள்ளிக்கிழமை தமிழ் மாதத்தில். அதனால நீங்கள் மகாலட்சுமி பூஜை பண்ணுங்க. உங்ககிட்ட படம் விக்கிரகம் இருந்தால் பூக்களால் அலங்காரம் பண்ணி, எது ரெண்டுமே இல்லை அப்படின்னா நீங்கள் வெறும் ஒரு கலசம் வச்சு மட்டுமாவது அலங்காரம் பண்ணி நீங்கள் பூஜை பண்ணிக்கலாம். கண்டிப்பாக நெல்லிக்காய் கிடைச்சா, பெரிய நெல்லிக்காய் கிடைச்சா அந்த நெல்லிக்கனி வச்சு நீங்கள் வழிபாடு செய்யுங்க. பூக்களால் அலங்காரம் பண்ணி மகாலட்சுமிக்குரிய அஷ்டோத்திரத்தை சொல்லி நீங்கள் அர்ச்சனை பண்ணுங்க. கண்டிப்பாக ஒரு பாலில் நாட்டு சக்கரை கலந்து ஒரு பால் வைங்க. அப்படி இல்லைன்னா ஒரு டம்ளர் பால் வைங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் பால் பாயாசம் பண்ண முடியும் அப்படின்னா நீங்கள் பால் பாயாசம் பண்ணி வைக்கலாம். இந்த அம்பாளுக்கு மகாலட்சுமி தாயாருக்கு நாளைக்கு சிம்பிளாக என்ன தெரியுமா நம்ம கலசம் வைக்கலாம். ஒரு செம்பு வச்சு, பித்தளையோ செம்போ வெள்ளியோ எதுவாக இருந்தாலும் சரி, எவர் சில்வர் தவிர அதில்
ஒரு தட்டில் பச்சரிசி நிரப்பி அதில் மஞ்சள் குங்குமம் வச்சு அதுக்கு மேலே அந்த செம்பு வச்சு நீங்கள் அதில் வந்து பச்சை கற்பூரம், ஏலக்காய், கிராம்பு இது எல்லாத்தையுமே போட்டுட்டு அதுக்கப்புறம் மேலே வந்து நீங்கள் ஒரு தாமரைப்பூ வச்சு சிம்பிளாக, இது நான் சொல்கிறது ரொம்ப எளிமையானது, அந்த தாமரைப்பூ வச்சுட்டு நீங்கள் வந்து அதவே மகாலட்சுமி தாயாராக பாவிச்சு நீங்கள் வந்து அந்த கலசத்துக்கு நீங்கள் அர்ச்சனை செய்யலாம். குங்குமம் இருந்தால் ஒரு வெற்றிலை வச்சு அதுக்கு மேலே குங்குமத்தால் அர்ச்சனை பண்ணுங்க. அப்படி உங்களுக்கு அஷ்டோத்திரம் 108 அஷ்டோத்திரம் தெரியலை அப்படின்னா ஸ்ரீம் அப்படிங்கிற மகாலட்சுமியோட பீஜ மந்திரம் அதை சொல்லுங்க. அது ரொம்ப உங்களுக்கு கை மேலே பலன் கொடுக்கும். உங்களுக்கு எங்கேயாவது பணம் வர வேண்டியது இருக்கு அப்படின்னா அது கண்டிப்பாக வரும். இந்த பணப்பிரச்சனைகள் எல்லாமே தீரும். அதனால நாளைக்கு முடிஞ்ச வரைக்கும் இதை தவற விடாமல் இந்த வழிபாடை பண்ணுங்க. முக்கியமான இதில் ஒரு விஷயம் என்ன தெரியுமா, நாளைக்கு வந்து அந்த மகாலட்சுமி தாயாருக்கு நீங்கள் ஏற்ற வேண்டிய தீபம், அது என்ன தீபம் அப்படின்னா ஒரு அகல் விளக்கு எடுத்துக்கோங்க. ஒரு தட்டில் அகல் விளக்கு வச்சு நெய் ஊற்றி நம்ம எப்பவும் போல் திரி போடுவோம் இல்லையா, அந்த திரியில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா வெட்டி வேர் இருக்கு இல்லையா, அந்த வெட்டி வேரை வந்து அந்த திரிக்கு அளவாக நீங்கள் கட் பண்ணி அது கூட நல்லா திரிச்சு அந்த நெய்யில் வந்து அந்த வெட்டி வேரை வந்து அந்த பஞ்சுத்திரியோட இணைச்சி நீங்கள் வந்து இந்த வெட்டி வேர் தீபம் வந்து போடுங்க மகாலட்சுமி தாயாருக்கு. இது வந்து நாளைக்கு நீங்கள் ஆரம்பிச்சிங்க அப்படின்னா எத்தனை வாரம் செய்யலாம் அப்படின்னா ஒரு குறைஞ்சது 11 வாரங்கள் தொடர்ந்து செஞ்சுட்டு வாங்க. அதுக்கு மேலே செய்ய முடியும் அப்படின்னா கண்டிப்பாக 24 வெள்ளிக்கிழமை வந்து நீங்கள் இதை செய்கிறது ரொம்ப நல்லது. உங்களுக்கு வர வேண்டிய பணம், நீங்கள் யாருக்கிட்டையாவது உங்கள் பணமே நீங்கள் கொடுத்துட்டு அவங்க கொடுக்காம இருக்கிறாங்க, உங்கள் பணமே உங்களுக்கு இன்னும் வரல, இந்த மாதிரி பணம் சம்மந்தப்பட்ட எந்த பிரச்சனையாக இருந்தாலும் கடன் தீருது எல்லாமே உங்களுக்கு வந்து தீரும். இந்த வழிபாடு வந்து உங்களுக்கு கண்டிப்பாக கை மேலே பலன் கொடுக்கும். அந்த 11 வாரமோ இல்லைனா அந்த 24 வாரமோ நீங்கள் அதில் வந்து கண்டிப்பாக நீங்கள் செய்ய வேண்டியது அந்த வெட்டிவேர் தீபத்தை அதை வந்து நீங்கள் மறக்காமல் போட்டு அம்பால நீங்கள் வழிபடுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு நல்லதே நடக்கும். அதே போல் இது எந்த நேரத்தில் செய்யலாம் அப்படின்னு உங்களுக்கு வந்து சந்தேகம் வரும். முடிஞ்சால் பிரம்ம முகூர்த்தத்தில் செய்யுங்க. அந்த டைமில் உங்களுக்கு வந்து டைம் இல்லை, கன்வீனியண்ட்டாக இல்லை அப்படின்னா சாயந்தரம் 6 மணிக்கு மேலே இந்த பூஜையை செய்யுங்க. மகாலட்சுமி பூஜையை கண்டிப்பாக உங்களுக்கு கை மேலே பலன் கொடுக்கும். ஏதாவது சந்தேகம்னா எனக்கு கமெண்ட்டில் கேளுங்க, நான் கண்டிப்பாக உங்களுக்கு பதில் சொல்கிறேன், ரிப்ளை பண்ணுவேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். என்னோட சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம்.